அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றைய இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 1 கிலோ கேழ்வரகு, 1/4 கிலோ கோதுமை, கம்பு 1/4 கிலோ, திணை 1/4 கிலோ, பார்லி 100 கிராம், மக்காச்சோளம் 1/4 கிலோ, வெள்ளை மக்காச்சோளம், ஜவ்வரிசி 100, 1/4 கிலோ சிகப்பு அவல், 100 கிராம் சோயா, வெள்ளை சோயா, 100 கிராம் பொட்டுக்கடலை, மஞ்சள் சோளம் 1/4 கிலோ, 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், 100 கிராம் பச்சை பயிறு, 100 கிராம் நிலக்கடலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம வாணலில் போட்டு வறுத்துப்போம். முதல்ல கேழ்வரகை வறுத்துக்கலாம். 1 கிலோ கேழ்வரகு இருக்கனால நான் 4 பேட்சாக போட்டு வறுக்க போகிறேன். ஒரு பேட்ச் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மீதியெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். கேழ்வரகு கலர் சேஞ்ச் ஆகி நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். நான் இன்றைக்கி 3 கிலோ சத்து மாவு அரைக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நம்ம குறைச்சி அரைச்சிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ 1 கிலோ நம்ம மாவு அரைக்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோ போட்டுக்கணும். மற்ற ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கேழ்வரகு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வறுபட்டுட்டு இப்போ இதை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற விட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தானியத்தையும் வறுத்துக்கலாம். 1/4 கிலோ கோதுமை, கோதுமை நல்லா வெடித்து கொஞ்சம் செவந்தோன்னே நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா கோதுமையும் நல்லா உப்பி உப்பி இருக்குது. இதை மாதிரி வந்தால் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது சிகப்பு அவல் கொட்டி வறுத்துப்போம். அவல் நல்லா வறுபட்டுட்டு பொரிஞ்சிட்டு இப்போ அவலை எடுத்துடலாம். நான் வறுக்கிறதுக்கு இப்போ வாணல் மாற்றிட்டேன். இப்போ சோயா 100 கிராம் போட்டு வறுத்துப்போம். நான்ஸ்டிக்கோட இரும்பு வாணலில் வறுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால் நான் இரும்பு வாணலில் மாற்றிட்டேன். இப்போ சோயா நல்லா நம்மளுக்கு வெடிச்சிட்டு சோயா வெடித்தோடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது திணை வறுத்துப்போம். திணை நல்லா வறுபட்டுட்டு இப்போ எடுத்து கொட்டிடலாம். அடுத்தது கம்பு வறுத்துக்கலாம். கம்பு நல்லா நம்மளுக்கு வறுபட்டுட்டு இப்போ எடுத்து கொட்டிடுவோம்.
இப்போ நிலக்கடலை 100 கிராம் போட்டு வறுத்துப்போம். இப்போ நல்லா நிலக்கடலை நம்மளுக்கு வெடிச்சிட்டு இதை எடுத்துருவோம். நூறு கிராம் பச்சை பயிறு, பச்சை பயிறு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ எடுத்துருவோம். பார்லி 100 கிராம், பார்லி நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிட்டு இப்போ எடுத்துடலாம். ஜவ்வரிசி 100 கிராம், ஜவ்வரிசி நல்லா நம்மளுக்கு முத்து முத்தாக பொரிஞ்சிட்டு இப்போ இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுடலாம். பாதாம் 100 கிராம், பாதாம் இது மாதிரி நல்லா நம்மளுக்கு உப்புனோடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது முந்திரி, ஃப்ரெஷ் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். லேசாக முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியை பிளேட்டில் போட்டுப்போம். இதில் வந்து கிறிஸ்பாக இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கல்லையை. 100 கிராம் பொட்டுக்கல்லை, இதோட 1/4 கிலோ மக்காச்சோளம். மக்காச்சோளம் கொஞ்சம் பொரியும், அதனால் ஒரு மூடி வச்சுக்கலாம். வெள்ளை சோளம் 1/4 கிலோ வெள்ளை சோளம் போட்டிருக்கேன். அப்படியே வெள்ளையாக குட்டி குட்டியாக வெள்ளையாக பூ மாதிரி வந்துடுங்க தட்டி ஃபுல்லாக. வெள்ளை சோளம் இதை மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொரிய ஆரம்பிச்சிட்டு இதை மாதிரி பொரிய ஆரம்பித்தோன்னே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது சோளம் போட்டு பொரிச்சுக்கலாம். சோளம் நல்லா செவந்துட்டு இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக பொரிய விட்டு எடுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். தான் பொரித்தேன் சோளத்தை, மீதி இருக்கிறதையும் பொரிச்சுப்போம். இப்போ எல்லா தானியங்களையும் நம்ம சத்து மாவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிப்போம். மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் குறன்னு இருக்கும், மிஷினில் கொடுத்தோம்னா நல்லா நைஸாக வரும். இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த பூச்சியும் வராது, நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து 12 மாதம் உள்ள குழந்தைங்கள்லேருந்து அதுக்கு மேற்கொண்டு உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மல்டி கிரெயின் கலந்துருக்கனால 12 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் குறன்னு வேணுங்கிறவங்க குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாவை வச்சு நம்ம வந்து கஞ்சி போட்டு குடிக்கலாம். எல்லா தானியங்களும் நிறைஞ்சிருக்கனால நல்ல சத்துக்கள் அதிகம். டிஃபன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இது மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா குடிப்பாங்கன்னா, கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா எல்லா சத்துக்களுமே கிடச்சிரும். இந்த மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர், பெரிய டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்டினோம்னா நம்மளுக்கு வந்து கஞ்சி கிடச்சிரும். அதில் வந்து வேணுங்கிற அளவு பால், கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். சப்போஸ் உப்பு போட்டு கஞ்சி குடிக்கிறவங்கன்னா கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் இட்லி மிளகா அப்படி கொஞ்சம் போட்டு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். ஊறுகாவோடையோ இல்லை இந்த மிளகா இருக்குல்ல நம்மளுக்கு மோர் மிளகா, இதோட நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா கஞ்சி நல்லாயிருக்கும். இல்லை உருண்டையாக சாப்பிட்ணுங்கிறவங்க வந்து இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சூடான, ரொம்ப சூடு இல்லாமல் வெதுன்னு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா உருண்டை நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாவை நம்ம லட்டாக பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம்.
சர்க்கரையை வந்து நல்லா பொடிச்சு இதில் போட்டுட்டு நெய் காய்ச்சின நெய் இதில் ஊற்றி கிண்டி ஏலக்காய் பவுட்ரு போட்டு பிடிச்சோம்னா லட்டாவும் நல்லாயிருக்கும். இதை மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் இந்த சத்து மாவு அரைச்சி வச்சு ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.